சென்னையில் தற்போது பொதுப்பணித்துறை களப்பணியாளர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது பொதுப்பணித்துறை களப்பணியாளர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். சென்னை எழிலகத்தில் 4வது நாளாக பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, தொழில்நுட்ப களப்பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதியை விளம்பர அரசு நிறைவேற்றவில்லை என்று பொதுப்பணித்துறை களப்பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை களப்பணியாளர்களின் போராட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். பொதுப்பணித்துறை களப்பணியாளர்களின் கோரிக்கைகள் என்ன, அவர்களின் போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் இப்ப 10,000க்கும் மேற்பட்டோர் தமிழகம் முழுவதும் பணிபுரிந்து வருகின்றனர். அணைகள், ஏரிகள், குளங்கள் உள்ளிட்டவைகளை பராமரிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறார்கள். தொழில்நுட்ப களப்பணியாளராக இருக்கக்கூடிய இவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக தற்காலிக ஊழியர்களாகவே பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது விளம்பர திமுக அரசு தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளாக விளம்பர திமுக அரசு அவர்களை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில கடந்த 19ஆம் தேதி முதல் சென்னையில் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய தற்காலிக தொழில்நுட்ப பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே போல மாதம் 24,000 ரூபாய் ஊதியம் வாங்கும் அவர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வந்த நிலையில தற்போது 4வது நாளாக சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. முக்கியமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அணைகளில் பணியாற்றக்கூடிய இவர்கள் மக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் முக்கிய பங்காற்றுகிறார்கள். ஏரிகள், குளங்களை பராமரிப்பதில் முக்கிய பங்காற்றக்கூடிய எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இந்த அரசு பல முறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என வலியுறுத்தி தற்போது 4வது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த 3 நாட்களாக இவர்கள் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபங்களில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது எழிலகம் வளாகத்தில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தங்களது 2 கோரிக்கையான ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி உடனடியாக அரசாணை வெளியிட வேண்டும். அரசாணை வெளியிடாவிட்டால் இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார். 10 ஆண்டுக்கு பணிமுறைத்தாளர் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். அந்த கோப்புகள் இன்றைக்கு அரசு மட்டத்தில் இருக்கிறது. 19ஆம் தேதி முதல் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது முதலமைச்சர் கவனத்துக்கு செல்வதற்காக 3 நாட்களாக நாங்கள் சென்னை கோட்டை நோக்கி ஊர்வலம் நடத்தினோம். ஆனால் காவல்துறை அரசு செய்தது. இன்றைக்கு தொடர்ந்து 4வது நாளாக இந்த சேப்பாக்கம் பொதுப்பணித்துறை வளாகத்தில் பட்டினி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கடந்த 4வது நாட்களாக எங்களது தொடர் காலவரையற்ற பட்டினி போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறையில் அரசாணை பெறாமல் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை.